திருமணம் என்பது பயமுறுத்த வேண்டியது கிடையாதுங்க. இட் இஸ் நாட் சம்திங் த்ரெட்டனிங். திருமணம் என்பது ஒரு ஆசீர்வாதம், ஒரு அருட்சாதனம். திருமணம் நடக்க வேண்டியது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக நடக்கணுங்க. திருமணம் சண்டையில் நடக்கக்கூடாது. நிறைய குடும்பங்களை சேர்ந்து திருமணத்தை தான் பிசாசு கை வைக்க பாய்ச்சிச்சு. ஏன்னா திருமணம் அப்படின்றது கணவன் மனைவி. யார் இவங்க? ஆதாம் ஏவாள். யார் இவங்க? ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அது யாருடைய இடத்துல வந்தாங்க? லூசிஃபர் இருந்த இடத்துல ஃபேமிலி வந்துச்சு. லூசிஃபர் பாவம் செய்து கீழே விழுந்த பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வச்சு தான் கணவன் மனைவியை. பொறாம பிடிச்சவன் சும்மா இருப்பானா? அவன் குடும்பத்தில் கையை வச்சான். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 24வது வசனம் திருமணம். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 7வது வசனம் டைவர்ஸ். அவன் விடல, அந்த குடும்பத்தை விடல, அந்த குடும்பத்தை வாழ விடல, அவன் விட மாட்டான். உங்களுடைய குடும்பத்தையும் விட மாட்டான். அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் காரணம். ஏஞ்சல் ஆஃப் லைட் இருந்த இடத்துல அவன் டார்க்னஸ்க்கு போன பொழுது அந்த இடத்துல வந்தது திருமண தம்பதிகள். விட மாட்டான். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால் உள்ள நிறைய விஷயங்கள் நுழையும். கவனமாக இருங்க. உங்களுடைய குடும்பம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. யோபனுடைய குடும்பத்தை பைபிள் சொல்லும், வேலியிட்டு ஆண்டவர் பாதுகாத்தார். ஏங்க யோபு மேலே மட்டும் ஆண்டவருக்கு ஒரு பாசம் கிடையாது. ஆண்டவர் அவன் மேலே வச்ச பாசம் கிடையாதுங்க. அவன் ஆண்டவர் மேலே வச்ச பாசம். அதன் வழியாக அவனாவே வேலி போட்டான், ஆண்டவரின் வழியாக. அதனால் உங்களுடைய குடும்ப உறவுகள் அந்த நிம்மதியில் வாழ டிசிஷன் அது ஆண்டவருக்கு விருப்பமா? ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணுவாரா? திருமணம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. திருமணம் ஒரு ஆசீர்வாதம்.